திருத்த சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. இச்சட்ட மசோதா அரசியல் அமைப்பு மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். உரிய ஆவணங்கள் இல்லாத வக்பு வாரியத்திற்கு சொந்தமான பழமையான இடங்களை கைப்பற்றவே வக்பு வாரிய திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாக இந்திய முஸ்லிம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி குற்றச்சாட்டு. வக்பு வாரிய விஷயத்தில் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் அவர் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி டெல்லியில் தமிழக காங்கிரஸ் சார்பில் போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் 100 அங்காடிகள் திறக்கப்படும். தமிழக அரசு நடவடிக்கை. பாலியல் புகாரில் பணியிடை நீக்கத்தை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பணியிடை நீக்கம் செய்த தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யா காலமானார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான இவர் 2000 முதல் 2011ஆம் ஆண்டு வரை மேற்கு வங்க முதலமைச்சராக இருந்தார். விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த திட்டம் தேவை. மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு. திருச்சி பொன்மலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல். முதல் மாநாட்டில் கட்சியின் கொடியை விஜய் அறிமுகப்படுத்துவார் எனவும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.